பிஎம்டபிள்யூலே இருக்குது சைக்கிள் மோகன்லால்கிட்ட இருக்குல்ல. பேஸ்கெட்டு கீ போட்டான்னா 13,600 700 வரும். நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வந்து 9,600. இப்போ உள்ள டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சைக்கிளிங் போங்க. 99% டாக்டர் வந்து சைக்கிளிங் போங்க. காரணம் என்னென்னா இதுக்கு வந்து ஸ்டாண்டே கிடையாது, ஆக்சுவலாக கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேட் பைக், நான் சொன்னேன் இல்லையா, ஃபேட் டயர். இது வந்து 26x3.0 டயரு. கேரியர் வச்சது ஸ்கூல் பர்பஸ்க்காக. இது வந்து கேரியர் இல்லாதது சைக்கிளிங் பர்பஸ்க்காக. இது 17 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஆமாம், 700x25Cன்னு சொல்லுவாங்க இந்த டயரோட சைஸு. இது வந்து ட்ரிபிள் வால் அலாரியம், எதுவுமே கிடையாது. இது வெயிட்டு குறையாது ஜி. சைக்கிள் ஓட்டுனா வெயிட் எல்லாம் குறையாது, அதெல்லாம் சும்மா. ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா எம்டிபிங்கிறதே தனி சைக்கிள்னு நினச்சிக்குவாங்க. இதுதான் பர்பஸ்ன்னு தெரியாது எல்லாருக்குமே. கம்பெனியும் கூட சைக்கிள்னு இன்ட்ரொடக்ஷன் பண்ண கம்பெனி அவங்க தான். அந்த கம்பெனியோட ஹப்பு தான் இவங்க போட்டுருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போன அபிஷியல் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தஞ்சாவூர் சைக்கிள் ஸ்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஹோல்சேலாக வந்து நமக்கு பை சைக்கிள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்க போகிறீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் போய் நீங்கள் வாங்க. ஒரு சைக்கிளில் வந்து இந்த சஸ்பென்ஷன் இருக்குது பாருங்கள். சஸ்பென்ஷனை லாக் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. லைட்டு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஃப்ரண்ட்டில் 3 கீரு, பேக்கில் 7 கீரு, டோட்டலாக 21 கீரு. இந்த இடத்துல வந்து ஷிமானோ ஷிஃப்டர்னு சொல்லுவாங்க. கீர் போடுறது, இந்த சைடு கீர் குறைக்கிறது. ப்ளஸ் வந்து இது வந்து மெட்டல் பாடி, அது நம்ம ஹைட்டுக்கு ஏற்றவங்களுக்கு உள்ள மாதிரி மெட்டல் பாடி, அலாய் பாடி ரெண்டுமே இருக்குது. இப்போ நீ உங்களுக்கு கீர் வேணாம், கீர் வந்து எனக்கு வேணாம், நார்மல் டைப் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்குது நார்மல் டைப்பு. இது ஃபுல்லாக அப்படியே நார்மல் டைப்பு. இதில் உள்ளது அப்படியே எல்லாம் வந்துடும், ஆனால் கீர் மட்டும் வராது. இது மாதிரி நம்ம உங்களுக்கு பைசைக்கிளில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட. ஒரு பைசைக்கிள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் எடுங்க. இது விஜய், இது வந்து கிராண்ட் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்க்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது, புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில். சரிங்களா, வல்லம் ரோடுன்னு கூட சொல்லுவாங்க. அதில் தான் இருக்குது இந்த கடை. உங்களுக்கு வந்து சைக்கிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸு சைக்கிள்லேருந்து உங்களுக்கு பெரியவங்களுக்கு கியர் சைக்கிள் வரைக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிட்ஸு சைக்கிள்னால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து, அது வாக்கர்லேருந்து எப்படி சொல்லணும்னா 8 மாதத்துலேருந்து 3 வயசுக்குள்ளே இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே. இது எல்லாமே ட்ரை சைக்கிள். அதே அப்படியே போயிட்டிங்கன்னா 3 வயசுலேருந்து இது ஆரம்பிக்கும். இது இப்போ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் நம்பர். இதோட சைஸ் எல்லாமே 12ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 14. இது வந்து 4 வயசுலேருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஆமாம், ஆனால் நம்ம வந்து வயசு கணக்கு கொடுக்கறது கிடையாது. எப்போதுமே ஹைட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறது. ஹைட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறதுனால நம்மளுக்கு இந்த 3 வயசில் சில பேர் இவ்வளோ உயரம் இருப்பாங்க, அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரம் இருப்பாங்க சில பேர். அந்த ஹைட்டை பேஸ் பண்ணி நம்ம சைக்கிள் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16, இது 5 வயசுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே 16 தான். ஒரு வருஷம் ரோ ஃபுல்லாகவே 16 தான் வரும். அது எல்லாமே 20ன்னு சொல்லுவாங்க. இது 16. ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு 12, 14, 16, இதில் 18ன்னு ஒரு சைக்கிள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில். ஆனால் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, யாருமே 18 எடுக்கிறதில்ல. 16க்கு அப்புறம் டேரெக்டாக 20 வந்துடுறாங்க. 18 மூவ் ஆகாததுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. அதுலேயும் 20 போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. ஆமாம், இதெல்லாம் வாட்டர் கேன் இருக்கும். அது சின்ன பசங்களுக்காக ஒரு அட்ராசிட்டியாக அந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக சும்மா வச்சுருப்பாங்க. இதிலே ஃபேட் பைக்கெல்லாம் வரும், ஃபேட் டயர்ஸு. ஆமாம், 3.0, 4.0 இந்த ரேஞ்செல்லாம் இருக்கும். அது ஒரு மாடலை பொறுத்து இருக்குது. இது டொரண்டோன்னு சொல்லி ஒரு மாடல். இது இருக்கிறது இம்போர்ட்டட் மாடல் இது. ஆமாம், இது வந்து டொரண்டோ வந்து ரீசெண்டாக உள்ள மாடல். ஆனால் நல்லாயிருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சூப்பராக இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கு, இந்த செயின் எல்லாம் கார்ட்லெஸ் செயின் போடுவான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெம்பெல்லாம் வந்து அந்த பெரிய சைக்கிளில் உள்ள ஸ்டெம்பு போடுவான். போட்டும்போது அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கஷ்டம் இருக்காது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் நம்பர் சொன்னேன் இல்லையா, சின்னது. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 3700 வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் 14ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 4300 வளர்ந்துருக்கு. அதே 16 வந்துட்டிங்கன்னா 5100. இந்த 20ஆம் நம்பர் வந்துட்டிங்கன்னா 5600 வளர்ந்துருக்கு. ஸோ ஃபுல்லாகவே லேடிஸ் சைக்கிள் தான். இதில் இப்போ நம்மகிட்ட வந்து இந்த யூனிசெக்ஸ் மாடல் முடிஞ்சிருச்சு. யூனிசெக்ஸ் மாடல்னால் ஜென்ஸு லேடிஸ் 2 பேருமே ஓட்டிக்கிறதுக்காக. இப்போ ஒரு வீட்டிலேருந்து வருவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே ஓட்டணும் அப்படிம்பாங்க. அவங்களும் ஓட்டுற மாதிரி இருக்கணும், நானும் ஓட்டணும் அப்படிம்பாங்க. அப்படிங்கிறப்ப யூனிசெக்ஸ் மாடலில் இருக்கும். ஜென்ஸ் மாடல் மாதிரியும் இருக்கும், அதே டைம் லேடிஸ் மாடலாகவும் இருக்கும். இதெல்லாம் நார்மல் லேடிஸ் சைக்கிள். அந்த மாடல் இருக்குது, ஆக்சுவலாக நம்மள்ட்ட முடிஞ்சிருச்சு. அது ஆர்டர் போட்டிருக்காங்க, வந்துடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சைக்கிள். இது வந்துட்டு 6650 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 26ன்னு சொல்லுவாங்க. அதாவது லேடிஸ் பெரியவங்க இருக்காங்க இல்லையா, பெரியவங்க 12வது படிக்கிறவங்க, 10வது படிக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சைஸ் தான். ரொம்ப கொஞ்சம் ஒரு 8வது
7வது ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இதெல்லாம் 24. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆமாம் அதுலேயே சின்ன மாடலு. இதுலேயும் 6650 தான் ஸ்டார்டிங்கு. இதுலேயே ஒரு ஹைஎண்ட் சைக்கிள்ஸ் இருக்குது. சைக்கிள் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் மேப்பிள்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாகவே சைக்கிளோட வெயிட்டு கம்மியாக இருக்கும். சுத்தமாக வெயிட் இருக்காது மித்த சைக்கிள் மாதிரி. அதே மாதிரி இந்த ஸ்டெம்பெல்லாம் வர்றது உங்களுக்கு ஸ்டெம்ப்பு ப்ளஸ் ஹேண்டில் பார்லாம் அலாயில் வரும். 2 ரிம்முமே வந்து அதெல்லாம் ஸ்டீலில் வரும் அந்த சைக்கிள்லாம். இது வந்து அலாய் ரிம்மு. இந்த ரிம்மெல்லாம் அலாயில் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இதில் இருக்குது எந்த லேடிஸ் சைக்கிளுமே சரி ஸ்டிக்கர் தான் வருமே தவிர இது மாதிரி பிரிண்டட் வராது. கட்டர்லெஸ் செயின். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இந்த ஹப் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹப்பு ரெண்டுமே ரேலி கம்பெனியோடது. ஹப்புனா இதுதான் ஹப்பு. இந்த ஹப்பு வந்து மெலிசா இருக்கிறது காரணமே வந்து பழைய ரேலி கம்பெனியில் போடுவாங்க. இருக்கலே அதான் நம்பர் 1 கம்பெனி. பெரிய கம்பெனியும் கூட சைக்கிள்னு இன்ட்ரொடக்ஷன் பண்ண கம்பெனி அவங்க தான். அந்த கம்பெனியோட ஹப்பு தான் இவங்க போட்டுருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த பெடலை நீங்கள் இன்னொரு சைக்கிளில் சுற்றுறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. இந்த பெடலை அப்படியே சுற்றி பாருங்கள். தெரியுதுங்களா? ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குதுங்களா? அதே தான், அதை சேம் அதே மெத்தடில் போடுவாங்க. ஆனால் அது கார்ட்லெஸ் செயின் போடுறதுனால உங்களுக்கு அந்த பெடலிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த கீன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே போடுறது. இந்த பேஸ்கெட்டு இந்த கீ இல்லாமல் வந்துச்சுன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 13,100 இந்த பேஸ்கெட்டு இந்த கீ இல்லாமல் இருந்துச்சுன்னா. அதே பேஸ்கெட்டு கீ போட்டோன்னா 13,600 700 வரும். ஆனால் நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வந்து 9,600. ஏன்னா நாங்கள் ஹோல்சேல் பர்ச்சேஸு, டைரெக்டாக கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ். மொத்தமாக 400 சைக்கிள் ஒரே கண்டெய்னர் அப்படியே இறங்கிடும். லாக் இருக்குது இல்லையா, இதுலேயே இந்த லாக்கு கொடுத்துருவான். இந்த லாக் கொடுத்துட்டான்னா இதோட கீ இதுதான். ஆமாம், இது ஒரு டிசைனு, அவங்களோட டிசைன் இது பட்டையா. இந்த கீயை உள்ளே போட்டுட்டு இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் ஆகிரும். அவ்வளோதான். வந்துட்டு பாம்பே ஆல்ஃபா பாம்பேன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 91 கம்பெனியோடது. KTM பைக்கோட கொலாபரேஷன் இந்த சைக்கிள்ஸ். ஆக்சுவலாக இவங்களோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 12 13 இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்கும். இவங்க வந்து 6,500 ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறது. இன்னொன்று இந்த ரேஞ்சில் வந்து சைக்கிளே கிடைக்காது. இவங்க இந்த மாதிரி பிராண்டட் கம்பெனி. இதோட ஒரிஜினல் நேம் வந்து ஃப்ராகு. அது 91 KTM பைக்கோட டைப்பில் இருக்கிறதுனால 91ன்னு மாற்றிருக்காங்க. இது வந்து ஃபைஸ் ப்ரெடேட்டர். இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா சேம் அந்த கார்ட்லெஸ் செயின் போட்டிருப்பாங்க, சென்டர் பேரிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் வந்து அலாயில் வரும். இந்த இது பார்த்தீங்கன்னா நைலான் டயர் வந்துடும். இது ரெண்டுமே டபுள் வால் அலாய் ரிம்மு, டிஸ்க் பிரேக்கு, சஸ்பென்ஷன் வரும். அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி கம்பெனி இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாஜ் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. இது 6,500. இதுக்கு வந்து ஸ்டாண்டே கிடையாது, ஆக்சுவலாக கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோட் பைக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ரோட் பைக்கு. இது நார்மலாக சைக்கிள் ஓட்டும் போதுன்னா இது ஆஃப் ரோடே கிடையாது, ஒன்லி ஆன் ரோடு மட்டும்தான். அது மாதிரி இந்த மாதிரி ஹைவேஸ் ரோடு இருக்கணும். ஹைவேஸ் ரோடு இருந்தால் மட்டும்தான் அதில் ப்ளைனாக ஓட்டிடுவாங்க. தாராளமாக ஒரு 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கும். வெயிட் இருக்காது. 8 கிலோ தான் வெயிட்டு சைக்கிளோட வெயிட்டு. வேணால் தூக்கி பார்த்துங்க, சைக்கிள் வெயிட் இருக்காது. அவ்வளோதான். இந்த டயரும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 700x25cன்னு சொல்லுவாங்க இந்த டயரோட சைஸு. இது வந்து ட்ரிபிள் வால் அலாய் ரிம். காற்றுல ஓட்டும் போது இந்த ட்ரிபிள் வால் அலாய் ரிம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காற்றுல இப்படி இருக்கிற டயருக்கும் இப்படி இருக்கிற டயருக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்படி போணுச்சுன்னா காற்றை கிழிச்சிக்கிட்டு போகும், அதுக்காக தான் போடுவாங்க. பிரேக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 7 கியர் கொடுப்பாங்க, ஃப்ரண்ட்டில் 2 கியர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 2 with 7 வந்து 14 14 ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார் வந்துடும். ஷிமானோ ஒரிஜினல் ஷிமானோ ஷிஃப்டர் வந்துடும் உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஓகே, அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. இது 40,500 ஸ்டார்டிங். 40,500 35,500. இது 17 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஆமாம், BMWலே இருக்குது சைக்கிள். மோகன்லால்கிட்ட இருக்குல்ல ஃபயர் ஃபாக்ஸு. இது வந்து பிரிமிக்ஸ் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைப்ரிட் சைக்கிள்ஸ். இது வந்து சிட்டி ரோடு மட்டும் இந்த சைக்கிள்ஸு. இதுவும் ஆஃப் ரோடில் மேக்ஸிமம் இறக்க முடியாது, சிட்டி ரோடு மட்டும்தான். இது வந்துட்டு 21 ஸ்பீடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் பிரேக் கொடுத்துருப்பாங்க, டபுள் வால் அலாய் ரிம்மு. உங்களுக்கு வந்து 700x35cன்னு சொல்லுவாங்க இது டயரு. நார்மலாக ஒரு நார்மல் பர்சன், நான் லோக்கலில் மட்டும் ஓட்டுறேன், எனக்கு ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன், இங்கேருந்து ஒரு வல்லம் இல்லை சாஸ்திரா காலேஜ் வரைக்கும் போகிறேன் அப்படின்னாங்கன்னா அது வரைக்கும் தாராளமாக அது வச்சு போகலாம். ரிட்டர்ன் வரலாம். ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆமாம், சாதாரணமாக தான் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் ஓட்டுறது. அந்த மாதிரி ஓட்டிட்டு போக முடியாது. நார்மல் சைக்கிள்லாம் வந்துட்டு நீங்கள் எது வல்லம் தூரத்துக்கே உங்களால் மிதிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது இந்நேரத்துக்கு வெயில் நேரத்துக்கெல்லாம் ஓட்டுறதுனா ரொம்ப சிரமம்.
அது இது இந்த 2 மாடலும் ஒன்று. இதுலேயே நான் நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 16,750. இந்த சைக்கிள் வந்துட்டு ஆர் ஃபார் ரேபிட்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இது ஓரளவுக்கு வந்துட்டு திடீர்னு ஆன்லைனில் ப்ரைஸ் ஏற்றுவோம், திடீர்னு ஆன்லைன்லேயே ப்ரைஸ் கம்மியாகும். நம்ம அந்த ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ் தான் அது கொடுப்போம், சின்ன பிள்ளைங்களுக்காகவே. ஆனால் இந்த மாதிரி ஸ்போர்ட் மாடலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிடையாது, ஒன்லி 14, 16, 20 இந்த சைஸ் தான் இருக்கும். இதில் வந்து 26 ஜென்ஸ் மாடல், நார்மல் ஸ்கூல் பசங்களுக்காக கேரியர் மாடல். இது எல்லாமே சேம் அதே ஆல்ஃபா. நீங்கள் அந்த பாப் ஸ்டார் பார்த்தீங்க இல்லையா, பாப் ஸ்டாரில் இது ஹேங் ஓவர்னு ஒரு மாடலு, இது ஒரு மாடல் இருக்குது. இது ஆல்ஃபா தான். இது வந்துட்டு அங்கேயே நீங்கள் ஃபைஸ் ப்ரெடேட்டர் பார்த்துருப்பீங்க, அதுலேயே வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைஸ் ப்ரெடேட்டரில் வி பிரேக்கு. இது 7,500 வருது. நம்ம 6,000. இது வந்து 2.40. இப்போ மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையுமே வராது, அந்த ஹைப்ரிட் சைக்கிள்லாம் வராது, அந்த மாதிரிலாம் போட மாட்டான். முதல் நீங்கள் கேட்ட மாடலில் எல்லாத்துலேயுமே போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ உள்ள மாடலில் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 1.75 அந்த மாதிரிலாம் போடுவான். இப்போ அது மாதிரிலாம் போடுறது கிடையாது. ஸ்டாண்டர்ட் சைக்கிள் நம்ம பண்ணுறதும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2.40 தான் வரும் மேக்ஸிமம். பசங்க இதை வச்சுட்டு தானே ஸ்கிரிப்ட் அடிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ டயர் கொஞ்சம் தேய்மானம் ஆனாலும் கொஞ்சம் இதாக இருக்கும், அது மாதிரி தான். இது வந்து ப்ரீஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. அதில் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சேஸ் எக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. இது வந்து 91 சொன்னேன் இல்லையா, அதுலேயே தண்டர்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. அது வந்து பாம்பே, இது வந்து தண்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. 26லேயே சிங்கிள் ஸ்பீடு. சிங்கிள் ஸ்பீடு அதெல்லாம் வந்து கேரியர் வச்சது ஸ்கூல் பர்பஸ்க்காக. இது வந்து கேரியர் இல்லாதது சைக்கிளிங் பர்பஸ்க்காக. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேட் பைக், நான் சொன்னேன் இல்லையா ஃபேட் டயர். இது வந்து 26x3.0 டயரு. நான் சொன்னேன் இல்லையா ஹைப்ரிட்டில் சிங்கிள் ஸ்பீடு, இதெல்லாம் கியர் இல்லாதது. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது கீஸ்டோ வால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. இது எல்லாமே அதே சைஸ் தான், 700x35C. அந்த ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அந்த சைஸ், அதுக்கு மேலே பெருசு போட மாட்டாங்க. இது வந்து செல்டான்னு சொன்னேன் இல்லையா, செல்டானில் C7.0 இது ஒரு மாடல். ஆமாம், ட்ரிபிள் வால் அலாரியம் கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஸ்டீல் ஃப்ரேமு, வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இது 26லேயே வந்துட்டு சிங்கிள் ஸ்பீடு, கேரியர் கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு MTP டயர்னு சொல்லுவாங்க, மல்டி டெரைன் பர்பஸ். இது பார்த்தீங்கன்னா காஸ்மிக்கு, ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுத்துலேயும் ஓட்டிக்கிறதுக்கு தான் அந்த இது. ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா MTPங்கிறதே தனி சைக்கிள்னு நினச்சிக்குவாங்க. இதுதான் பர்பஸ்ன்னு தெரியாது எல்லாருக்குமே. இதிலே வந்து இதெல்லாம் 27.5ல் சிங்கிள் ஸ்பீடு. இப்போ இது பார்த்தீங்கன்னா பெலிசா ஃபைஸ் ப்ரெடேட்டர் பார்த்தீங்க இல்லையா, சேம் அதே கம்பெனி தான். சிட்டி ஹண்ட்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இது 12,000 10,500 தான் வருது. இது வெயிட்டு குறையாது ஜி, சைக்கிள் ஓட்டினா வெயிட்டெல்லாம் குறையாது, அதெல்லாம் சும்மா. ஃபுட் கண்ட்ரோலு. சைக்கிள் எதுக்காக ஓட்டுறதுனா நம்மளோட பிளட்டு சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கிறதுக்காக. நீங்கள் ஒரு வாக்கிங் போங்க, ஒரு ஜாக்கிங் போங்க. நீங்கள் முதல்ல போயிருப்பீங்க டாக்டர்கிட்ட, நம்ம உடம்பு சரியில்லை நான் போகிறேன்னு வச்சுங்களேன், தம்பி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்கன்னு முதல்ல டாக்டர்லாம் சொல்லுவார். இப்போ உள்ள டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சைக்கிளிங் போங்க. 99% டாக்டர் வந்து சைக்கிளிங் போகாமல். காரணம் என்னென்னா, நீங்கள் ரைடு எடுத்துட்டிங்கன்னா அதை எப்படா முடிச்சு கொண்டு வந்து வைப்போம் தான் வைப்பீங்களே தவிர பாதிலேயே இறங்கி நடக்க மாட்டீங்க. ஏன்னா அது ஒரு வெயிட் இல்லையா நம்ம நடக்கும்போது, அப்போ அதை ஓட்டிகிட்டு தான் வருவீங்க, அவ்வளோதான். அப்போ ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட பார்த்துங்க, அவங்க இந்த கால், இந்த தொடை, இந்த முட்டி, இந்த முதுகு எல்லாம் ஒரே சீராக இருக்கும். ஓட்டிகிட்டு வந்து காலைல வேலைக்கு போனாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே அவங்களுக்கு பிரிஸ்காக தான் இருப்பாங்க, ஆனால் டயர்டாக மாட்டாங்க. அதுக்காக தான் சைக்கிளிங் பண்ணுறது. இது நான் சொன்னேன் இல்லையா ரேலி, இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மாடல், இம்போர்ட்டடு. நான் சொன்னேன் இல்லையா டிசைன் ஃபுல்லாகவே லண்டன் டிசைன். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வாட்டர் கால் பெயிண்டிங்கு. இது வந்து மேட் பிளாக்கில் அந்த டிசைனு எல்லாமே அந்த ஸ்டிக்கரிங் கிடையாது, பிரிண்டட் தான். உங்களுக்கு இந்த ஃபோர்க்கில் மட்டும்தான் ஸ்டிக்கரிங் கொடுப்பாங்க, அதில் பிரிண்டட் பண்ண முடியாது. சஸ்பென்ஷனு, டபுள் டிஸ்க் பிரேக்கு, டபுள் வால் அலாரிமு, நைலான் டயரு, இன்னொன்று என்னென்னா கார்ட்லெஸ் செயின், சென்ட்ரு பேரிங்கு, ஹப்பு எல்லாமே பேரிங்கில் கொடுத்துருவோம். இந்த ஸ்டெம்பும் உங்களுக்கு வந்து அலாயில் தான் வரும். அதனால் இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட் இருக்காது, அவ்வளோதான். இதோட வெயிட்டு அவ்வளோதான் இருக்கும். ஓட்டத்துக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கும். சைக்கிள்ஸே வந்துட்டு ஹைப்ரிட்டில் போட்டால் தான் இன்னும் வேகமாக இருக்கும். இது வந்து MTPங்கிறப்ப ஓரளவுக்கு அந்த grip கிடச்சி போகிறதுனால உங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த மிதிக்கும் போது இதாக இருக்கும். இது வந்து 29 inches, 27.5 அது 27.5. இது ஓரளவுக்கு உள்ள ஹைட்டுக்கு, உங்கள் ஹைட்டுக்கு உள்ளது தான் அது. என் ஹைட்டுக்கு உள்ளது 26. இப்போ வந்து உங்களோட ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு 29.
இது வந்து காஸ்மிக்கு, இதுவும் இம்போர்ட்டட் தான். இது மேனுஃபேக்சரிங் சைனாவில் இருக்கும், ஆனால் கம்பெனி வந்து யூஎஸ். இதில் எல்லாமே அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் தான் அப்படியே. ஆனால் இது ஸ்டீல் ஃப்ரேமு, ஸ்டீல்லே லைட் வெயிட்டு. இப்போ இந்த சைக்கிளை தூக்குறதுக்கும் இந்த சைக்கிளை தூக்குறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இந்த சைக்கிளை தூக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், இது இந்த சைக்கிளை தூக்கும்போது வெயிட் இருக்காது. சைக்கிள் வாங்கினோன்னே ஒரு எங்கேயுமே கிடையாது, நம்ம வந்து 90 டேஸுக்கு வந்து 3 ரீஃபிட்டிங் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஆனால் ஸ்டீல் ஃப்ரேமு இது வந்து 14,390 வருது. நீங்கள் அதுக்கு இதுக்கும் ரேட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். லோ பட்ஜெட்டில் அலாய் ஃப்ரேம்னு எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக இதை எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அப்படியே இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸ்டீல் ஃப்ரேமில் போடும்போது வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்து தூக்கிறதே சிரமமாக இருக்கும், ரொம்ப வெயிட்டு. இது சின்ன பசங்களுக்காக கியர் சைக்கிள், ஃபேட் பைக்கு சைக்கிள், இந்த சைக்கிள் ஒன்று, இந்த சைக்கிள் ஒன்று, அந்த சைக்கிள் ஒன்று, இந்த 3 சைக்கிளுக்குமே ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. மைக்ரோ ஷிஃப்ட்ரு, இப்போ இது பார்க்குறது மைக்ரோ ஷிஃப்ட்ரு, இது வந்து ஷிமானோ ஷிஃப்ட்ரு. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், நம்மள்ட்ட வந்து பேட்டரி சைக்கிள்ஸும் உண்டு, ஸ்போர்ட்ஸும் இங்கே உண்டு. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு புதுசாக நம்ம வந்து 20% ஆஃபர் கொடுத்துருக்கோம். லோ அண்ட் மாடலும் இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும், தரமாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த விவரம் தானா என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.